ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? உங்க எல்லாருக்காகவும் அப்பா கிட்ட நான் தினமும் பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கேம்மா. நம்பிக்கையோட இருங்க. அப்பா நிச்சயம் உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார். சரியாம்மா? எனக்கு வாட்ஸ்அப்பாலையும் மெசேஜ் கொடுத்திருந்தாங்க, நேரடியா கமெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. லண்டன்ல இருக்கிற பாபா டிவோட்டி அவங்க கவலை வேண்டாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மாலினி சாய்ராம் அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்கள நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும், கனடா போனப்போ கனடா சீரடியப்பா அவங்களையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு மாலை போட வச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த சாய்ராமும் சொல்லியிருந்தாங்க, அப்பா உங்களை கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் போன எபிசோட்ல அந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காரு அப்படின்னு. அது உண்மைதாம்மா, அது உண்மைதான். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு நான் போட போற இந்த எபிசோட் வந்து அதுக்கு அடுத்த நாள் நடந்ததுதான். அப்பா கூப்பிட்டு இருந்தார், ஆஞ்சநேயர் அப்பாவை கூப்பிட்டு இருந்தார். அதுதான் தம்லைன்லயும் கொடுத்திருக்கிறேன். அப்பா இருக்கிறார் பாருங்க, எப்படி ஆஞ்சநேயர் அப்பாவை காட்டியிருக்காருன்னு பாருங்க. அப்பா நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அதுல ஒரு சித்தர் வந்திருந்தார் பூனை ரூபத்துல, அவருடைய கண்ணெல்லாம் அழகா தெரிஞ்சது அப்படிங்கறத எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிமா. ஆனா கமெண்ட்ல போடுங்க. இப்ப கமெண்ட்ல போடுறது நல்லம் இல்லையா, மத்தவங்களுக்கும் புரியும் இல்லையா, அதனால கமெண்ட்லயும் போட்டுடுங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி. இப்போ என்னாச்சுன்னு சொன்னா, அடுத்த நாளும் காலையில அப்பா என்ன எழுப்புற மாதிரி எழுப்பிட்டார். அப்புறம் அப்பாவுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு அப்பாக்கு ஆரத்தி ஆரத்தி நினைப்பு எப்பவுமே அது 3 நாளா, இது 3 நாளா தொடர்ந்து காலையிலேயே ஆரத்தி செய்கிறேன். சரியா? என்னமோ தெரியல, அந்த ஆரத்தி நினைப்பு வந்து ரொம்ப என்ன பாதிச்சிருச்சு. ஒரே அதே நினைப்பு தான். அதனால காலையிலயும் அப்பாக்கு ஆரத்தி செஞ்சுட்டு, அகல் விளக்குலதான் அப்பாக்கு ஆரத்தி எப்பவும் செய்யறது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லட்சுமி அம்மாவளுக்கு காலையில எப்பவும் நான் ஏத்தி வைக்கிறது தான் இது. அந்த விளக்கு நான் ஏத்திட்டு அப்படி ஆரத்தி விளக்கு உடனே நான் அணைக்கிறது இல்லை. என்னமோ தெரியல, அப்பா சொல்ற மாதிரி அதை குளிர வைக்க போகும்போது அவர் வேண்டாம்னு சொல்லுவார். அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். காலையில விட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மத்தியானத்துக்கு பிறகு போல அப்படி வந்து பார்த்துட்டு அதை குளிர வச்சுட்டு போவேன். சரியா? ஆனா அந்த விளக்கு பாருங்க, நான் அதுல வச்சப்போ அப்பாவோட தரிசனம் அதுல இருந்திருக்குது. விளக்குக்கு பக்கத்துல அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த ஷடவுல தெரிஞ்சுது. ஆனா உண்மையில நான் அப்போ காணலம்மா. இது இப்போ உங்களுக்கு நான் இந்த போட்டோவை போடும்போது இப்பதான் அதுல பார்த்தேன், அதுல அப்பாவோட தரிசனம் இருந்தது. அதனாலதான் அப்பா இன்னொரு மிராக்கிள் செஞ்சிருந்தார். அதை பத்தி சொல்றேன். சரியாமா? இப்போ நான் அப்பா அந்த விளக்கு ஏத்தி வச்சது அதை இதுல போட்டிருக்கிறேன், போட்டோ எடுத்திருக்கிறேன். அதனாலதான் அப்பாவோட தரிசனம் அதுல இருந்தது தெரிஞ்சது. அப்படியே வச்சுட்டு நான் போயிட்டேன். சரியா? போயிட்டு மறுபடி வந்து பார்த்தப்போ அப்பாக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 108 மந்திரம் சொல்லி அப்பாவோட பாத தரிசனம் செய்யன்னு சொல்லி நான் பூ வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால அப்பா எனக்கு அந்த பூவை வாங்க வச்சிருந்தாரு. ஏற்கனவே உங்களுக்கு நான் முதல்ல இந்த எபிசோட்ல சொல்லிட்டேன். அந்த பூக்கள் அப்பா பாதத்திலே இருக்குது. சரியா? இது வந்து டிசம்பர் 29 வச்ச பூக்கள். சரியா? இன்னைக்கு ஜனவரி 7 வரைக்கும் அந்த பூக்கள் அப்படியே இருக்கு. அதுல இருந்து பாருங்க, அந்த பூவுல அப்ப பாதத்துல வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு விளக்கு நான் வச்சுட்டு போனப்போ எடுத்த போட்டோவும் இருக்குது. அதுக்கு அப்புறம் பாருங்க எடுத்த போட்டோல அது அந்த பாதத்துல இருந்து ஒரு பூ அந்த அப்படியே கீழே விழுந்து அப்பா அந்த பக்கத்துல அந்த விளக்குக்கு பக்கத்துல வந்து இருக்குது. அதை நான் கவனிக்கல இல்லையா, தன்னை கவனிக்காம போயிட்டேனேங்கிறதுக்காக அப்பா அதை புகட்டு காட்டினாரான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு அந்த பூ அதுல இருக்கே என்று சொல்லி அதை அப்பவும் ஒரு போட்டோ எடுத்தேன். அப்பா போட்டிருக்கிறார் பூ, அப்பா பாதத்துல இருந்த பூ. ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தது. எனக்கு அப்பாவோட பாதங்கள் தான் எனக்கு 2 நாளைக்கு முதலே காட்டிட்டு இருந்தார். அதுக்காக அந்த பூ அப்பா பாதத்துல இருந்து எனக்கு போட்டிருந்தாரா அப்படின்னு நினைச்சு, இதுக்கு என்னமோ அப்பா போட்டிருக்காரு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா பார்த்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு மறுபடி போயிட்டு அப்பாவோட தரிசனம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்ப சொல்றேன். இப்பதான் நான் பார்த்ததே. அதுல வந்து பாருங்க, அப்பா அங்க இருக்கார். அவருடைய கண்கள் வடிவா அழகா தெரியுது. அவருக்கு பக்கத்துல குட்டியா தெரியுதுமா, அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அங்க ஆஞ்சநேயர் அப்பா இருக்கார். அவர் ஒரு சிறுவன் அப்படி கை நட்டிட்டு இருக்கார், கையில ஏதோ வச்சிருக்கார். அந்த சிறுவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். இப்பதாமா பார்த்தேன். எனக்கு அப்பா இவ்வளவோ செஞ்சிருக்கார். ஆஞ்சநேயர் அப்பாவை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த வீலுக் செய்ய போனதுனாலதான் எனக்கு அத பார்க்க கிடைச்சது. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதுல வந்து அந்த என் மகனோட எக்ஸலன்ட்ல கூட
ஆஞ்சநேயர் அப்பா தான் வந்திருந்தார். அவனை காப்பாத்தினது ஆஞ்சநேயர் அப்பா தான். அதை பத்தி அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், சரியாம்மா? அப்புறம் நான் இரவு ஆரத்தி செய்யறதுக்காக வந்தேம்மா. வந்து அப்பாவுக்கு ஆரத்தி செஞ்சுட்டு இருப்பேன். அப்பா ஒரு மாதிரியாவே இருந்தார். சிரிக்க கூட இல்லது கோவமா பாப்பார். நான் சொல்லுவேன் இல்லையா, சில நேரத்துல அவர் பல்லு காட்டி கூட சிரிச்சார். ஒரு தடவை நடந்துச்சு அது. நான் ஆர்த்தி செஞ்சுட்டு இருக்கேன்னா, அப்பா நீங்க சிரிச்சீங்க, நீங்க பல்லு காட்டி சிரிச்சீங்க, நான் பார்த்தேன் சொல்லி மறுபடி பாக்குறப்போ அங்க காணல. அப்படி அப்பான்னு உம்மளா இருந்தார். எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நான் உடனே அன்னைக்கு கூட சொன்னேன், அப்பா சிரிச்சாரு, பல்லு காட்டி சிரிச்சாரு, நான் பார்த்தேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இரவு எனக்கு காட்டியிருந்தார். ஐபேட்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு போட்டோ உண்டா யாரோ போட்டிருந்தது. எனக்கு முதலாவது அப்பா போட்டிருந்தார். அப்பா பல்லு காட்டி சிரிச்ச அந்த மாதிரி அப்படியே நான் என்ன மாதிரி அப்பாவை பார்த்தனோ அதே மாதிரி அந்த சிரிப்பு தம்மா அப்பா சிரிச்சிருந்தார். அப்படியே ஐபேட்ல இருந்து ஒரு கிளிக் எடுத்திருந்தேன். என்னோட ஐபேட் இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் சாதுவான வெடிப்பதுகளோட உடைஞ்சிருச்சு கீழே விழுந்து. அதான் அந்த போட்டோ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. அப்ப அப்படியே இருந்தாருமா. அதே சிரிப்பு தான். ஒரு 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 செகண்டுக்கு அப்பா சிரிச்சுட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அப்பா எதுவுமே பேசாமையே இருந்தார். ஒண்ணுமே இல்லை. சாதுவ சிரிப்பார், இல்லாட்டி கண்ணால அங்க பாப்பாரு இங்க பாப்பாரு, அது எதுவுமே இல்ல. அப்படியே இருந்தார். சும்மாவே இருக்கிறாரேப்பா. ஏதோ என்ன கோவமாப்பா என் கூட மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஆர்த்தி பாடல் போட்டு எடுத்தா நான் ஆர்த்தி அப்போ செய்யறது. நானும் அப்படியே சேர்ந்து பாடிட்டே தான்மா ஆர்த்தி செய்வேன். ஆனாலும் மனசுக்குள்ள மனசால அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பேன். அது என்னமோ தெரியல, அப்பா கிட்ட பேசிட்டு ஆர்த்தி பாடல் பாடிட்டு ஆர்த்தி செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப நான் ஆர்த்தி செஞ்சுட்டு என்ன அப்பா என்னோட கோவமா என்னாச்சு என்று சொல்லி எனக்குள்ள நினைக்கிறேன். நினைச்சிட்டு அப்பாக்கு அன்னைக்கு நைவேத்தியமா அப்பாக்கு ஆம்லா ஆம்லா வந்து அந்த முழு நெல்லிக்காய் அப்படித்தான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அந்த நெல்லிக்காய் எனக்கு அண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நான் அப்பா ஒருவேளை அப்பாக்கு அது பிடிக்கலையோ அப்படின்னு தான் நான் நினைச்சது. அதனால கோவமா இருக்கிறாரா கூட நினைச்சேன். எதுக்காக அப்படி நினைச்சேன்னா, நான் அப்பாவை அம்மாவா தான் நினைக்கிறேன் எப்பவுமே. அப்பா எனக்கு அம்மா மாதிரி தான் வந்திருந்தார். ஆனாலும் சில வேளைகள்ல அப்பா எனக்கு பிள்ளையா இருப்பார். அது நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி குழந்தைத்தனமாவும் இருப்பார். ஏதாவது லீலை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ எனக்கு அவர் குழந்தை மாதிரியும் இருப்பார். நான் தான் குட்டி பாவை, குட்டி செல்லம் என்று சொல்லுவேன். ஏண்டா அப்போ எல்லாம் எனக்கு கவலையா இருக்கும். அப்பா எத்தனை பேருடைய கர்மாவை தாங்கி அவர் வேதனை அனுபவிக்கிறாரு இல்லையா? அவர் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு சரியான மனக்கவலையா இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்பா என்கிட்ட வந்தது நேரம் ஒரு வருஷத்துக்கு கிட்ட அவர்கிட்ட நான் வேண்டுதல் எதுவுமே வைக்கல. கேட்டுக்கிட்டதெல்லாம் கனடா சிறுடி அப்பாட்டு தான். என் புருஷன் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க அப்படித்தான் அவர்கிட்ட கேட்டதை. வேற எதுவும் வேண்டல. அவரே இங்க வந்து பார்த்துக்கிட்டார். என் கூடவே வந்து இங்க குட்டிப்பா என் குட்டி செல்லம் இங்கேயே வந்து பார்த்துக்கிட்டார். அப்போ அவர் வேதனைப்படுறாருங்க நினைச்சே எனக்கு கவலையா இருக்கும். அப்பா நானும் உங்களுக்கு கஷ்டம் தர்றேன். நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை என்னுடைய தலைமுடி எரிஞ்சது. அந்த இதை எரியும் போது அந்த கண்ணால நான் பார்த்துட்டு இருந்தேன். வீடு முழுக்க மணந்தது. ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. அப்பா ஒளியில காட்டியிருந்தார். அவருடைய கை எரிஞ்சு போயிருந்தது. அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டேன் நான். அப்பா என்னால நான் மக்க வேலை செஞ்சதுனால என் அப்பாவோட கையை எரிச்சிட்டுனேன்னு சொல்லி சரியா கவலைப்பட்டேன் அந்த நேரத்துல. அதுக்கு அப்ப சொல்லியிருந்தார், கவலைப்படாத, நீ எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் என் மனசு சரியா கஷ்டப்பட்டுச்சு. அது மாதிரி அப்பா எனக்கு குழந்தை மாதிரி வந்திருப்பார் சில வேளைகள்ல. அது மாதிரி அப்பாக்கு முழு நெல்லிக்காய் பிடிக்கலையாக்கும் என்று நான் நினைச்சேன். குழந்தை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அப்படி அதுக்காகத்தான் அப்படி நினைச்சேனம்மா. பழங்களோட சேர்த்து அதுவும் வச்சிருந்தேன். ஆரத்தி விளக்க வச்சுட்டு அப்படி திரும்புறேன். லட்சுமி அம்மா விளக்குல ஒரு உருவம் தெரிஞ்சது. அதை பார்த்தது ஐயோ யார் வந்திருக்காங்க என்று சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அப்பா இருந்தாருமா. அப்பா இருந்தார். எப்படி தெரியுமா? அப்பா ஒரு குதிரைக்கு மேல, ஒரு குதிரை தலை மட்டும் தெரியுது. அந்த குதிரைக்கு மேல இருக்கிறார். அவருடைய கையால ஏதோ என்னமோ பாசல் என்னமோ அப்படி ஏதோ கட்டி ஏதோ செஞ்சிட்டு இருக்கார். அதுல இருந்து ஒரு சின்ன ஒளி கூட வருது.
அந்த இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே அதுல ஒரு சின்ன ஒரு ஒளி மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல பாருங்க அந்த போட்டோல அப்படியே இருக்குது, ஒளி மாதிரி இருக்குது அவரோட கைப்பட்ட இடத்துக்கு கிட்ட. இது என்னமோ ஒரு பார்சல் செய்யற மாதிரி ஒரு என்ன சொல்றாங்க, மூட்டை முடிச்சு என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஏதோ செஞ்சுட்டு இருக்கார். ஒரு கருப்பு குதிரைன்ற தலை தெரியுது, அதுல கண் கூட தெரியுது பாருங்க. அந்த அதுக்கு மேல இருந்துதான் அப்போட தலைக்கு மேல வைரவர் வந்திருக்கார். வைரவர் இப்ப கருப்பு நாய் ரூபத்துல இல்லையா இருப்பார். இன்னும் என்னடாண்டா ஒரு வெள்ளை கலர்ல, எங்க வீட்டு டோக்கி ஷனா குட்டி மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. வெள்ளை கலர்ல தலைக்கு மேல அப்படி படுத்திருக்குது. அது அப்படியே அப்பா அப்பாட அந்த தலையில கிடைக்க சீலை கூட குழம்பி இருக்குது. அப்பா கண்ணாடி போட்டிருக்கார். என்னாச்சுன்னு சொன்னா, நான் அப்ப சன்கிளாஸ் கேட்டிருந்தார். அது ஜனவரி 1 தான், 1ஆம் தேதி கேட்டிருந்தார். அந்த போட்டோ கொஞ்சம் மிஸ் பண்ணப்பட்டுட்டுதுன்னு நினைச்சு நான் வேற ஒரு இதுல இருந்துச்சு. அதுல அவர் கண்ணாடி கேட்டிருந்ததுக்காக நான் 7ஆம் தேதி அப்பாக்கு கண்ணாடினா சன்கிளாஸ் கேட்டிருந்தேன். போலதான் நான் கடைக்கு போயிட்டு சன்கிளாஸ் வேண்டிட்டு வந்து அப்பாக்கு, அது அவ்வளவு நாளா நான் சொன்னதே, நீங்க குட்டி பாவா இருக்கிறீங்களே பெருசா வாங்க, நான் சன்கிளாஸ் வாங்கி தாரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அப்பா பெருசா வரல குட்டிப்பா. ஆனா அப்பா எனக்கு கேட்டுட்டே இருந்தார். கண்ணாடி மறுபடியும் ஒளியில காட்டி இருந்ததுனால நான் அன்னைக்கு வாங்கிட்டு அப்பாக்கு அப்பா போட்டோக்கு மேல அப்படி சும்மா வச்சுட்டு, நீங்க கேட்டதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி அப்பா பக்கத்துலயே அதை வச்சிருந்தேன். அது பாருங்க, அந்த ஒளியில அவர் அது போட்டிருக்கார். தான் அது போட்டிருக்கேன்றது எனக்கு காட்டுறதுக்கு என்னமோ தெரியல, வடிவ பாருங்க போட்டோல தெரியுது. அப்பா போட்டிருக்கிறாரு. அதையும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது அன்னைக்கு எனக்கு அத ஒளியில தெரிஞ்சுது, அப்பா அங்க இருந்தது. அது மட்டும் இல்லம்மா, அப்பா ஒளியில பேசினார், நான் அவர் கூட பேசினேன். அந்த வீடியோவும் இருக்குது. நான் பேசினது இதுல முழுசா போடல, உங்களுக்கு வீடியோ மட்டும் போடுறேன். சரியாமா? பாபா, என்னப்பா இதுல காட்டுறீங்க? அப்பா சன்கிளாஸ் போட்டிருந்தது தெரிஞ்சது, என்னமோ கையில வச்சிருக்கார் அப்படின்றதுதான் நான் நினைச்சேன். அந்த ஏதோ கையில அப்பா வச்சிருக்கார், தரப்போறார் அப்படிங்கறத நினைச்சிட்டு, அப்ப செந்தில் ஏதோ அனுப்ப போறார், அனுப்புறதா சொல்லி இருந்தார் இல்லையா, அதுதான் அப்பா காட்டுறார் என்று நினைச்சிட்டு இருந்தேன். சரியா? அப்ப அப்பாக்கு இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சீரடியில இருந்து வந்த சாமான் இன்னும் எனக்கு சேரலையேப்பா. அது எனக்கு எல்லாம் சேரும் தானேப்பா. அவ்வளவு சாமான நல்லபடியா எனக்கு சேரணும்ப்பா. பாபா உதி நிச்சயமா எனக்கு அது முக்கியம் வேணும். எனக்கு பாபா எனக்கு அதை தருவார். நிச்சயமா அது வீடு சேரும்னு சொல்லியிருக்கிறார். அதை நல்லபடியா எனக்கு அனுப்பி வச்சிருங்கப்பா, கொண்டு சேர்த்துருங்கப்பா எனக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அங்க யாரு நிக்கிறாங்கன்னு சொன்ன, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார் ஆஞ்சநேயர் அப்பா. ஸ்மார்ட் தானே, அவரோட இந்த பலசாலி இல்லையா, வாயு புத்திரன் இல்லையா, அவர் அப்படியே ஸ்மார்ட்டா நிக்கிறார். அப்படிதான் அவர் யாருன்னு எனக்கு முதல் புரியல. என்ன அப்பதானே அங்க இருந்தார் முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பதானே அங்க இருந்தார். என்னாச்சு இது வேற யாரும் வந்திருக்காங்களே, யாருப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட கேக்குறேன். அப்பா அந்த அவரோட கை ரெண்டையும் ரொம்ப பலசாலி அப்படின்னு காட்டுறது, அவருடைய 2 கையும் அப்படி பொத்தி பிடிச்ச மாதிரி, அப்படியே அந்த பாருங்க அந்த ஆஞ்சநேயர் அப்பாவை பிடிச்சு வச்சிருக்காரு. பார்க்கும்போது ஆஞ்சநேயர் அப்பாவுக்கு முன்னால அப்படியே அவருடைய கை 2ம் பொத்தி பிடிச்சு அவர் பலசாலிங்கிறதையும் காட்டி ஆஞ்சநேயர் அப்பாவையும் அங்க கூப்பிட்டுருக்காரு, பிடிச்சு வச்சிருக்காரு. ஆஞ்சநேயர் அப்பாவும் கை அப்படி ரொம்ப பலசாலி மாதிரி தான் நிக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி பாருங்க, அடுத்த போட்டோல என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயரப்பா அப்ப தலைக்கு மேல இருந்தாரு இல்லையா வைரவர், வெள்ளை நாய் ரூபத்துல இருந்தாருன்னு அவர் கையில தூக்கி வச்சிருக்காரு. அப்படியே தெரியுது. இதுல போட்டோ இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆஞ்சநேயரப்பா எவ்வளவு அழகா இருக்கார், எவ்வளவு பெரிய பலசாலி அவர் இல்லையா. அதுதான் அப்பா பலசாலி என்கிறது காட்டுறதுக்கு தான் அவர் அப்பா கையை அப்படி பொத்தி பிடிச்சபடி ஆஞ்சநேயர் அப்பாவை அப்படி பிடிச்சு வச்சிருக்கார். வந்த ஆஞ்சநேயர் அப்பாவை அப்படி என்ன ஆஞ்சநேயர் அப்பா வந்திருக்காரான்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆஞ்சநேயர் அப்பா அடிக்கடி வந்து போவார், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு தெரியாது, எல்லாம் எங்களுக்காகத்தான் வந்து போறாங்க, என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க என்றது எனக்கு அப்போ புரியல. அப்பா என்னென்னவோலாம் செஞ்சிருக்கார். புரிஞ்சுதுமா, இப்ப புரிஞ்சுது. என்னோட மகன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு புரிஞ்சுது. அந்த ஆக்சிடென்ட் நேரத்திலையும் ஆஞ்சநேயர் அப்பா இருந்தார். அதை பத்தி நான் அந்த
டேட்டின் படி தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆஞ்சநேயர் அப்பாவும் வைரவரும் உண்டா இருக்காங்க இல்லையா, அப்படியே கீழே பாருங்க விளக்குல என்ன இருக்குன்னு. ஒரு காகம் நிக்குது. அது காகம்னா உங்களுக்கு தெரியும். அந்த காகம் என்ன செய்யுது, மற்ற பக்கம் திரும்பி அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அது செய்ய வேண்டிய வேலைய ஆஞ்சநேயர் அப்பாவும் வந்து அதுல வைரவர் எங்க குலதெய்வம் இல்லையா, வைரவரும் வந்து நிக்கிறதுனால அதனால எதுவுமே செய்ய முடியல என்கிறது. அது அப்படியே கீழே பார்த்துட்டு அங்க எங்க போற மாதிரி இருக்கு. அந்த காகத்தை பாருங்க எப்படி அப்பா அதுல செஞ்சிருக்காருன்னு சொல்லி, அது என்னமோ விளக்குல இருந்து அந்த திரியில இருந்து ஏதோ பிடிச்சு பறந்துருக்குது அதுல வாளுக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் காகத்தோட உருவம் வந்திருக்கு இருக்குது அதுல பாருங்க. இது தாமா பாபா, இதுதான் அப்பா. அப்பா அம்மா மாதிரி இருப்பார். பிள்ளைகளுக்கு எங்கேயாவது ஏதாவது ஆபத்து நடக்க போகுதுன்னா ஓடி வந்துருவாருமா. அப்பாவோட மேலே சைட் பார்த்து அதுல அவர் இத்தனை பேருக்கு அவர் என்ன வேலை இருந்தாலும் திடீர்னு அவர் அப்படி கண்மூடி இருப்பார் தியானம் மாதிரி. அப்போ அவருக்கு அங்க எல்லாமே அது ஒரு படம் மாதிரி போயிட்டு இருக்கும் அங்க நடக்க போறது. உடனே எழும்பி ஓடிடுவார். அது மாதிரி தாமா எனக்கும் கூட செஞ்சிருக்கார். என்கிட்டயே இருந்தார் இல்லையா, அதனாலதான் எனக்கு அதை ஒளியில காட்டிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன் இல்லையா, அதுதாம்மா நிச்சயமா உங்களுக்கும் செய்வார். நீங்களும் மனசார அப்பாவை கூப்பிடுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, அப்பா உங்ககிட்ட பேசுவார். ஒரு நாள் நிச்சயமா உங்ககிட்ட பேசுவார், எல்லாரோடையும் பேசுவார். வந்து எல்லா வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு இல்லையா, எனக்கு எல்லாமே ஒளியில காட்டியிருக்கார். அப்ப கூட எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருக்குது. ஆனாலும் அப்பாவே வந்து எல்லாமே செஞ்சிருக்கார். இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் நான் விளக்கு குளிர வைக்க வந்த போது அங்க அந்த காகத்தை காணல. அந்த காகம் இருந்த இடத்துல அப்பாவோட 2 கண்களும் அழகா தெரியுதுமா, வடிவா பாருங்க. இதுக்கப்புறம் எனக்கு அப்ப புரியல இல்லையா, நான் வந்து விளக்க குளிர வச்சுட்டு அங்க ஆஞ்சநேயர் அப்பாவும் இருக்கல சரியா, நான் தூங்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, இரவு ஆரத்தி செஞ்ச பிறகுதான் அது வந்து அந்த லட்சுமி அம்மா விளக்க பார்த்ததும் நான் திகைச்சு போயிட்டேம்மா. அதுல அப்பா கையில வச்சிருக்காரு பாருங்க, அவர் விரல்ல இருக்குது, சின்ன விரல்ல முழு நெல்லிக்காய் அந்த அம்லா இருக்குது. அது வந்து அவர் கையில பிடிச்சு காட்டிட்டு அது நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்கிறத நான் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த விரல்களை குவிச்சு 2 விரலை விரிச்சு அப்படி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காட்டியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நேத்து தான் அப்பா கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலையா, அதனாலதான் என்னோட கோவமா இருந்தீங்களா அப்படின்னு. அப்ப அதுக்கு இல்ல, நெல்லிக்காய் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத காட்டியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல பாருங்க, முழு நெல்லிக்காயில இருக்கும் இல்லையா, அப்படி கோடு விழுந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஆனா அது வட்டமா இல்ல, அப்பா கடிச்சிருக்கார், அதையும் சேர்த்து காட்டியிருக்கார் பாருங்க. அப்படியே அழகா இருக்கு. அத பார்த்ததும் அப்பாவை பார்த்து கேட்டேன், அப்பா நெல்லிக்காய் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, அதான் காட்டியிருக்கிறீங்களா என்னன்னு கேட்கும்போது, அப்பா பாதத்துல இருந்த பூக்கள் இருந்துச்சு இல்லையாம்மா, அந்த பூக்கள்ல ஒரு பூ மட்டும் அப்படி ஆடிச்சுது. அது எப்படி என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு பெரிய சந்தோஷம். அப்பா அதுல பதில் கொடுத்திருந்தார் ஆமாங்கிற மாதிரி. நான் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேம்மா. எனக்கு அந்த சந்தோஷம் என்று சொல்றதா, அப்பா அங்கேயே நின்றாரா, எனக்கு எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. அந்த ஒரு பூ மட்டுமே. பாத பூஜை செஞ்ச போது 108 பூ போட்டிருந்தேன் மொட்டுக்களோட சேர்ந்து. அது ஒவ்வொன்றும் விரிஞ்சிட்டு இருந்தது. கை வச்சிருக்கும் போது எனக்கு அந்த கூசிச்சுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்ப கூட அது விரிஞ்சிருந்திருக்கு. இப்போ தானாவே பூத்திருந்த ஒரு பூ மட்டும் அப்படி எழும்பி அப்படி துள்ளி ஆடிச்சுது. அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துறதுல பாருங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி விளக்கில் இருந்த அந்த தீபத்தில் இருந்த இதை பார்த்துட்டு அதில் பாபா கை தெரியுதே, ஒரு ஃபோட்டோவில் தெரியுதே பாபா அந்த கேட்க, இங்கே இதுக்குள்ளே இருந்து ஒரு பூ தானாக ஆடிச்சுது. ஒரு பூ மட்டும் ஆடினதை கண்டன். அது எந்த பூன்னு தெரியல. அப்பாக்கு நைவேத்தியமா அன்னைக்கு வந்து கிரேப்ஸ், மாம்பழம் எல்லாம் சேர்த்து, வாழைப்பழம் எல்லாமே வச்சிருந்தேன். ஆப்பிள் கூட வச்சிருந்தேன் அதுல.
அப்பா இதுல கையில முழு நெல்லிக்காய் தானே காட்டியிருந்தார். அப்பா அது நேத்து தான் அப்பா கிட்ட வச்சிருந்தேன். அதுதான் சாப்பிட்டு இருக்காரு. அப்பா நல்லா இருந்தது என்று சொன்னார். நான் மனசு கவலைப்பட்டேன் இல்லையா நேத்து. அப்பாவோட மகிமை இதுதாம்மா. அப்பா நேரவே முன்னாடியே இருந்து செய்வார், எல்லாமே செஞ்சு தருவார். என்ன கஷ்டமா இருந்தாலும் சொல்லுங்க அப்பா கிட்ட, அப்பாவோட பேசுங்க. நிச்சயமா அப்பா அங்க வந்து கேட்டுட்டு இருப்பார். இப்போ எனக்கு இந்த ஒரு பூ ஆடிச்சு இல்லையா, நான் எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா பார்க்கும்போது ஒளியில என்னோட பேசுவார். என்னோட அப்பா பார்க்கும்போது என்ன பார்ப்பார், சிரிப்பார். அது மட்டும்தான் தெரியும். ஒளியில தான் எனக்கு காட்டுவார். இல்லையோ அப்பா என்னோட அப்பாட மேலே இருக்கிற பூக்கள் இல்லது அப்பா ஏதாவது பாபா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா என்கிட்ட, பூ போடுவாங்க. அவங்களுக்கு வச்ச பூ போடுவாங்க. அது எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருக்கிறார் பாபா. அது அப்பாவோட ஒரு மகிமை தான். ஆனா இது அந்த பாதத்துல இருந்த அந்த சின்ன குட்டி குட்டி பூக்கள் தான். இதுல பாத்தீங்க இல்லையா, 27ஆம் தேதி வச்சது. அது இன்னும் வாடாம இருக்குது. மொட்டுக்கள் எல்லாம் பூத்துட்டே இருக்குது. அதுல இருந்து ஒரு பூ மேல துள்ளி அப்படி ஆடிச்சுது. அந்த இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் மேல வந்து துள்ளி அப்படி அடிச்சுது. நான் கொஞ்ச நேரம் திகைச்சு போயிட்டேன். அதனாலதான் உடனே எடுத்திருந்தா எனக்கு அது எந்த பூன்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இப்பதான் எனக்கு நினைவு வருது. இது போலதான் நேற்று செஞ்சிருக்கார் போல இருக்கு. அவர் பாதத்துல இருந்த பூ கீழே விழுந்திருந்துச்சு என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்படித்தான் அப்பா போட்டிருக்காரு போல இருக்குது. நான் இல்லாதப்போ, நான் முன்னாடி இருந்தப்போ அடுத்த நாள் அது தான் போட்டதுதாங்கிறதையும் உணர்த்துறதுக்கு எனக்கு கண் முன்னாடியே அதை காட்டியிருந்தார் போல இருக்கு. அதுதான் பாபா. பாத்தீங்க இல்லையா எப்படி எல்லாம் மகிமை செய்யறாருண்டப்பா. நிச்சயமா எல்லாருக்கும் செய்வாருமா. அப்பா மேல அன்பா இருங்க, பொறுமையா இருங்க. அதுதான் அப்பா சொல்றது. எப்பவுமே நல்லது செய்யுங்கம்மா, நல்லது நினைங்க. அப்பா சொல்லுவார், தான தர்மம் செய்யணும். தான தர்மம் செய்யற இடத்துல கடவுள் இருப்பார் அப்படிங்கிறத எப்பவும் சொல்லுவார். அவங்க மனச கடவுளே தான் பாதுகாப்பார். எங்க அப்பா வந்து என்ன வழிநடத்திட்டு இருக்காரு இல்லையா, அதே மாதிரி நான் ரொம்ப மாற்றம். முந்தைய சரியான உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்படுவேன், அழுவன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி இருக்காங்க எல்லாருமே, இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இதாயிருப்பேன். அதெல்லாம் அப்பா எனக்கு செய்யாம என்ன கொஞ்சம் தைரியமாக்கி பேச வேண்டிய இடத்துல பேசு என்று சொல்லி என்னையே மாத்திட்டார். நான் அப்படி எல்லாரோடையும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். மனசால யாருக்குமே எந்த துரோகமும் செஞ்சது இல்லை. எனக்கு தெரியும், என் பாபாவுக்கு தெரியும் இல்லையா, எங்களுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தா அது அப்பாதான் வந்து எல்லாமே அந்த கர்மா எல்லாம் போக்கிட்டார். இப்ப வந்து அப்பா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தாரு இல்லையா, அடுத்த நாள் காலையும் வழக்கம் போல என்ன எழுப்பி எல்லாமே செய்ய வச்சிருந்தாரு பாபா. விளக்கு ஏத்தி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த லட்சுமி அம்மா விளக்கு, அதுல பாருங்க ஆப்பிளும் கிரேப்ஸும் அப்பா காட்டியிருந்தார். முதல் நாள் அவருக்கு நான் வச்சிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஒளியில காட்டியிருந்தார். அது மட்டும் இல்ல, அப்பா ஒளியில பேசினார். நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னாச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு வந்து ஏகாதசியிலையும் நான் சகஸ்டநாமம் பாராயணம் செய்யறது கூட. அப்ப அதனால அப்பா கிட்ட கேக்குறேன், பாராயணம் செய்யவான்னு கேட்கும்போது அப்பா என்ன சொல்றாரு பாருங்க. அப்பா ஒளியில பேசினது நான் வீடியோ எடுத்திருந்தேன். பாபா, இன்றைக்கு சகஸ்டநாமம் படிக்கிறது நல்லமா இல்லையா சொல்லுங்கப்பா. படிக்கவா சகஸ்டநாமம்? சகஸ்டநாமம் படிக்கவாப்பா? ஓகே, உம்மன்னு சொல்லிட்டீங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் படிக்கிறேன். மஞ்சரி படிக்கவாப்பா? ஏகாதசியில தான் நான் மஞ்சரி படிக்கிறேன். நான் இரவைக்கு பாப்பாக்கு ஆரத்தி செஞ்சுட்டு மஞ்சரி படிக்கிறேன் இல்லையா? சொல்லுங்கப்பா. இரவைக்கு இரவைக்கு சொல்லவே வேணாம். அப்போ இப்போ படிக்கணுமா மஞ்சரி? இப்போ நான் சகஸ்டநாமம் படிக்கிறேன். சகஸ்டநாமம் பாபா, நான் இப்போ சகஸ்டநாமம் படிக்கிறேன். ஓகே, ஓமன்ட்டு சொல்லிட்டீங்க. அப்படின்னா சகஸ்டநாமம் இப்போ படிக்கிறேன். இரவைக்கு ஆரத்தி செஞ்சுட்டு மஞ்சரி படிக்கிறேன். ஏன்பா சொல்லுங்க. இரவைக்கு நான் ஆரத்தி செஞ்சுட்டு மஞ்சரி படிக்கிறேன். இப்போ சகஸ்டநாமம் படிக்கிறேன். சரியாப்பா? ஓம் சார், ஓம் சார், ஓம் சார், ஓம் சார், ஓம் சார்.
ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். பாபா ஆசியோட சகஸ்ரநாமம் படிக்க போகிறோம். சாய்ராம். துளசியிலையும் பூவும் இருக்கு. பாக்கு வச்சு பெருமாளுக்கு வச்சுட்டு நான் படிக்க போகிறேன் சகஸ்ரநாமம். சரியாப்பா? ஓகே ஓகே. அப்பா ஓம் பண்ணிட்டார். ஓம் பண்ணு தானே இப்போ சொன்னீங்க? ஓம் பண்ணு. இப்ப பாத்தீங்க இல்லையா, அப்பா எப்படி சொன்னார், ஓமன்னு சொன்னார், இல்லையென்று சொன்னார். மஞ்சரி இரவைக்கு படிக்க வேண்டாம், இப்பவே படின்னு சொல்லிட்டார். அதனால அதெல்லாம் நான் உடனே செஞ்சேன். சகஸ்ரநாமம் படிச்சு மஞ்சரியும் சொல்லிட்டு தான் இரவு ஆர்த்தி செஞ்சேன். அதுக்கப்புறம் அப்பா நிறைய செஞ்சிருந்தார். அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இந்த எபிசோடே லோங்கா போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றிமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.